ஹரே கிருஷ்ணா. கீதாச்சாரம் பாகம் 15. கர்மயோகம் மெய்யறிவு பயன் தரும் பணிகள், அதன் தொடர்ச்சி. பெரும்பாலான மக்கள் கரு உடல் மற்றும் மனோரீதியான வேலைகளில் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இதுபோன்ற சாதாரண உலகியற் செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஆன்மீக நிலையினை அறிவது மிகவும் அரிது. இத்தகைய மக்கள் பொதுவாக குழப்பமடைகிறார்கள். காரணம், அவர்களுடைய பாவ புண்ணிய செயல்களின் துயரத்திலிருந்து விலகும் நெறி தெரியாமல் உண்ணுதல், உறங்குதல், பாதுகாத்தல், உடலுறவு கொள்ளுதல் ஆகிய உடல் மற்றும் மனோரீதியான தற்காலிக இன்பங்களை அதிகப்படுத்தும் வகையில் வாழ்கின்றனர். இவ்வாறாக விஞ்ஞானிகள், தலைவர்கள் உலகியல் இன்பத்தை அதிகரிப்பதற்கான ஒரு தேவையற்ற போட்டி நிறைந்த நிலைமையை உருவாக்கிவிட்டனர். அத்தகைய நிலைமை உலகினை தேவையற்ற சண்டை நிறைந்த ஒரு சூழலை நோக்கி அழைத்து செல்கிறது. பற்றாக்குறையின் காரணமாக வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளான உணவு, உறையுள் அதாவது தங்குமிடம், உதாரணமாக வீடு, உடை ஆகியனவும் கட்டுப்பாட்டுக்கு உள்ளாகின்றன. இதனால் இறை உணர்வோடு எளிய வாழ்வும் உயர்ந்த சிந்தனையும் கொண்டு வாழ வேண்டிய மரபு ரீதியான வாழ்க்கைக்கு தடைகள் ஏற்படுகின்றன. இது போன்ற உலோகாயதத்திலிருந்து சிறிது விலகி உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் இறப்புக்கு பின் உள்ள வாழ்க்கையில் அழுத்தமான நம்பிக்கை கொண்டவராக உள்ளனர். எனவே முழுமையான புலன் இன்பத்தையே அடிப்படையாக கொண்டு இந்த வாழ்க்கையின் சாதாரண நிலையிலிருந்து ஓரளவுக்காவது உயர்வதற்காக தனித்தனி மனிதனும் முயற்சி செய்கிறான். புண்ணிய செயல்களின் மூலம் தனது அடுத்த வாழ்க்கைக்கு எதையாவது சேர்த்து வைக்க முயற்சிக்கிறான். இது ஒருவன் தன்னுடைய வருங்கால இன்பத்திற்காக வங்கியில் பணத்தை சேர்த்து வைப்பது போன்றது. ஆனால் அந்த புண்ணிய செயல்களால் கூட நம்மை லௌகீக பிடியிலிருந்து விடுவிக்க முடியாது என்பதை மக்கள் அறிவதில்லை. புண்ணிய செயல்களும் பாவ செயல்களும் ஒருவனை செயல் மற்றும் எதிர்ச்செயல் எனும் சக்கரத்தில் கட்டுண்டு விட செய்கிறது. கர்மயோகத்தால் மட்டுமே லௌகிக செயல்களின் அடிமை தலையிலிருந்து விடுபட முடியும் என்பதை புண்ணிய செயல்களையும் பாவ செயல்களையும் புரிகின்ற இயற்பொருள்வாதிகள் அறிவதில்லை. இதனால் தான் திறமையான கர்மயோகிகள் மக்களுக்கு போதிப்பதற்காக சார்பு நிலை பொருளியல்வாதிகளை போல் நடந்து கொள்கிறார்கள். அதே சமயத்தில் அவர்கள் தத்தமது செயல்களின் பலன்களை திருமாலுக்கு ஒப்படைக்கிறார்கள். இதன் வாயிலாக கர்மயோகிக்கும் இந்த உலகிற்கும் ஒரே சமயத்தில் நன்மை ஏற்படுகிறது. பரமபுருஷ பகவான் பகவத்கீதையில் 3.26 கூறுகிறார்: ஓ பரதகுல தோன்றலே, மெய்யறிவில் தேர்ச்சி பெறாத சார்பு நிலை இயற்பொருள்வாதியை போலவே நீ உன்னுடைய செயல்களை தொடர்ந்து செய்வதே மேலானது. இதன் மூலம் நீ கர்மயோக முறையினை பலரும் பின்பற்ற செய்யலாம். எனவே மெய்யறிவை உணர்ந்தோரும் உண்மையில் கற்றறிந்தோரும் உடல் மற்றும் மனதை பராமரிப்பதற்கான செயல்களை மேற்கொள்வதன் நோக்கம் யாதெனில் அந்த பரமபுருஷ பகவான் ஆகிய விஷ்ணுவின் திவ்ய புலன்களை திருப்தி செய்வதற்கே ஆகும். சாதாரணமான மனிதர்கள் கற்றறிந்த அந்த உயர்ந்தோரை தங்களை போன்ற சாதாரணமான உழைப்பாளி என்று நினைத்து விடுகின்றனர். ஆனால் உண்மையில் மெய்யறிவாளர்கள் ஒன்றும் உலகியல் லாபத்துக்காக செயல்படுபவர்கள் அல்லர். அவர்கள் கர்மயோகிகள். அவர்கள் வீடு பேற்றுக்காக, அதாவது விடுதலை அடைவதற்காக பணிபுரிகின்றவர்கள். அவர்கள் செய்கின்ற மெய்யறிவு பணிகளினாலேயே எந்த விதமான தனி முயற்சியும் இன்றி உலக வாழ்வின் தேவைகளும் பெறப்படுகின்றன. இந்த உலகத்தில் நாம் பௌதீக செயல்களின் ஒரு பரந்த வளர்ச்சியை பார்க்கிறோம். இயந்திர சாலைகளும் தொழிற்சாலைகளும் அதோடு மருத்துவமனைகளும் மற்ற பிற நிறுவனங்களும் இப்பொழுது உள்ளன. பழங்காலத்திய செயல்களில் இது போன்ற ஒரு வளர்ச்சி கிடையாது. இருப்பினும் அப்போதைய சிந்தனைகள் மிக உயர்ந்ததாக இருந்தன. எனவே இப்பொழுது கர்மயோகிகள் பிறருக்கு பணிபுரியும் வாய்ப்புகள் நிறைய உள்ளன. அது மட்டுமின்றி பல்வேறு தற்காலத்திய புதிய நிறுவனங்களை எல்லாம் விஷ்ணுவின் மெய்யறிவு புலன்களை திருப்திப்படுத்தும் உயர்ந்த சேவையில் ஈடுபடுத்தலாம். எனவே அந்த பூரணமான இறைவனை பழங்கால முனிவர்கள் பின்பற்றிய கர்மயோகத்தின் பொலிவுடன் வழிபடுவதற்கு ஒவ்வொரு நிறுவனத்திலும் விஷ்ணு ஆலயம் ஒன்று கண்டிப்பாக அமைக்கப்பட வேண்டும். இருந்தாலும் அனைத்திலும் பரவியிருக்கும் பரமபுருஷ பகவான் தன்னுடைய பல்வேறு நிலையான வடிவங்களில் அவதாரமாகவோ அல்லது முழுமையாகவோ அல்லது முழுமையின் ஒரு பகுதியாகவோ தோன்றினாலும் கூட முனிவர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா, ஸ்ரீ சீதாராமா, ஸ்ரீ ராதா கிருஷ்ணாவின் வழிபாட்டினையே ஞானிகள் பரிந்துரைக்கின்றனர். எனவே பெரிய தொழிற்சாலைகள், மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்கள், உணவு விடுதிகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களின் உரிமையாளர்களும் நிர்வாகிகளும் விஷ்ணுவின் இந்த உன்னத வடிவங்களில் எதையாவது வழிபடுவதற்காக பல இடங்களில் ஆலயம் அமைக்க வேண்டும் என்று பணிவுடன் விரும்பப்படுகிறது. இதனால் அந்த நிறுவனத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் கர்மயோகிகளாக மாற்றப்படுவதற்கு வழி ஏற்படும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.